வெல்கம் பேக் டு Robotics தமிழ். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ போட போகிறோன்றது. எனக்கே வந்து முதல்ல அந்த ப்ராடக்ட் வந்து கையில் வந்தப்போ என்ன ப்ராடக்ட் அப்படின்றது உள்ளே இருக்கிறது வந்து எனக்கே தெரியல. இன்றைக்கி வந்து உங்களுக்கும் வந்து அதே மாதிரி தான் இருக்க போகுது. அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பார்சல் வந்து பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். ஆனால் இது ரொம்ப பெரிய ப்ராடக்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ப்ராடக்ட் வந்து உள்ளே அன்பாக்சிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன ப்ராடக்ட் தான் வந்து உள்ளே இருக்கும். முதல்ல வந்து ரொம்ப பேசாமல் அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். இதை நான் வந்து ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். பட் உங்களுக்காக வந்து டேப் வந்து இந்த இடத்துல போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதை கட் பண்ண சிசர்லாம் தவிரல இது ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸே வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. உள்ளேருந்து இப்படி வெளியில் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ராடக்ட் உள்ளே இருக்குதா, இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட். முதல்ல இந்த ப்ராடக்ட் மேலே என்ன எழுதியிருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து இம்போர்ட்டட் அண்ட் மார்க்கெட் பை ஜெயின் என்டர்பிரைசஸ். யார் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயின் என்டர்பிரைசஸ் அப்படின்றவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து இதோட பேர் வந்து போட்டிருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து போட்டிருக்குது. இது பேர் வந்து தெர்மோஸ்டாட். இப்போ வந்து ஒரு சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்கும். முதல்ல நான் வந்து உள்ளே இருக்க ப்ராடக்ட்டை வெளியில் எடுக்கிறேன். இதுதான் வந்து அந்த போர்டு. ஸோ போர்டு மேலே வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து சென்சார். இதுதான் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுற சென்சார். இந்த போர்டு வந்து ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணுற போர்டு மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்லாம் செய்கிறதுக்கு வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட்டில் தான் உள்ளே வந்து எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகணும், அது வந்து எத்தனை டிகிரிக்குள்ளே மெயின்டைன் ஆகணும் அப்படின்ற எல்லாமே வந்து இதில் தான் நம்ம வந்து செட் பண்ணி வைப்போம். இந்த ப்ராடக்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த ஒரு முட்டையை நம்மளால் வந்து பொரிய வைக்கவே முடியும். முதல்ல வந்து இதில் ஒரு ரிலே வந்து வச்சுருக்காங்க. இந்த ரிலே எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 230 வோல்ட் வந்து இதுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 230 வோல்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டு, இந்த டிஸ்பிளே இதெல்லாம் வந்து தாங்கணும் அப்படின்றதுக்காக ரிலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிலே வந்து அந்த கரண்ட்டை கொஞ்சம் வந்து ஸ்லோவாக்கி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐசி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐசி வந்து ஆல்ரெடி சேனல்லே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட் இருக்க மாதிரியான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை டிகிரி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த டிஸ்பிளே வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது கூடயே நம்மளுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சென்சாரும் வந்து அது கூடயே வந்து கொடுத்துட்றாங்க. இதை தான் வந்து நம்ம டெம்பரேச்சருக்காக செக் பண்ணவே போகிறோம். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இதை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது வந்து இது காட்டிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து K1, K0 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போர்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த போர்ட்டில் வந்து நம்ம அந்த 230 வோல்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 230 வோல்ட் போர்ட்டு நம்ம கரண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய லைன் வந்து இதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதோட சர்க்யூட் வந்து நான் போட்டு இன்னும் நான் வந்து இதோட சர்க்யூட் வந்து போடலை. ஸோ சர்க்யூட்லாம் போட்டு நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து K1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த K1 வந்து நம்ம பல்ப் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பல்ப் தான் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து அந்த பல்ப் வந்து இந்த K1ஓட நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா +12 வோல்ட் அப்படின்னு சொல்லி +12V அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா GNT அப்படின்னு சொல்லி 2 போர்ட் வந்துருக்கும். இது வந்து நம்ம போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக இந்த 2 போர்ட் வந்து யூஸ் ஆகும். +12 வோல்ட் வந்து 12 வோல்ட் வந்து இதுக்கு இந்த போர்டு வந்து ஒர்க் ஆகுறதுக்கு நம்ம வந்து 12 வோல்ட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கோம். மற்றபடி பின்னாடி வந்து எதுவும் இல்லை. இது வந்து நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 238க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அதில் வந்து இந்த சென்சாரை இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. அவங்களே வந்து இந்த போர்டில் அவங்களே வந்து ஒரு போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த சென்சாரை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சென்சார் ஃபிக்ஸ் பண்ணால் தான் என்ன டெம்பரேச்சர் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சென்சாரை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து இதில் நம்ம பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 12+ அப்படின்னு இருக்கிறதுல வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினலும் அந்த GND அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல நம்ம வந்து நெகட்டிவும் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 12 வோல்ட் அடாப்டரோட கனெக்ட் ஆகிருக்குது.
இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். முதல்ல வந்து இதை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணால் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே இங்கே டிஸ்பிளே ஆகும், நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அது வந்து கேமராவில் ஒழுங்காக கேப்சர் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து என்ன டெம்பரேச்சர் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.1 அப்படின்றது காட்டுது. 29.1 2 இந்த ரெண்டுத்தில் வந்து வேரி ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த ரூமோட டெம்பரேச்சர் வந்து இப்போ 29 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதே நான் வந்து கை வச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய பாடியில் வந்து ஹீட் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிட்டு போகுது. இப்போ வந்து நம்ம இது டெம்பரேச்சர் ரைஸ் மட்டும் தான் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிக்ரீஸும் ஆகும். இதை நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கூட வச்சோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த இது மொத்த போடியெலாம் வைக்க தேவையில்லை, வெறும் இந்த சென்சார் மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். அது வந்து டெம்பரேச்சர் வந்து இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 29லேருந்து இப்போ 22 வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப் டு எது வரையும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா -5 டிகிரி, 7 டிகிரி, 9 டிகிரி அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது மைனஸ்லேயே. அப்போ உள்ளே வந்து எந்தளவு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து உள்ளே ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் எப்படின்னா மைனஸ்லேயே போயிடுச்சு. ஸோ மைனஸ்லேயே போகிறதுனால ரொம்ப டெம்பரேச்சர் வந்து லோவாக தான் இருக்கும். -2 டிகிரி வந்து போயிடுச்சு. இப்போ -2 டிகிரி போயிட்டு திரும்ப வந்துருச்சு மறுபடியும் -2 டிகிரி. ஸோ இந்த மாதிரி வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. -2 டிகிரி அப்படின்னு சொல்லி வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. பட் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் -2 டிகிரி தான். ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, ஆகிற மாதிரி தெரியலை. -2.7 வரையும் போகுது, 9 போகுது, வரலாம் -3 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ வந்துச்சு -3 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். -3 டிகிரி வரையும் உள்ளே வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து இருக்குது. இது வந்து வெறும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வந்து டெம்பரேச்சர் -3 டிகிரி வரையும் வந்து இருக்குது. நம்ம வந்து வேறு ஏதாவது இன்னும் கோல்டான சப்ஸ்டன்ஸ் மேலே வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் உள்ள டெம்பரேச்சர் என்ன அப்படின்றதையும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு மேலே வந்து டிக்ரீஸ் ஆகுது, பட் லேட் ஆகுது. ஏன் அப்படின்னா உள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து -3 டிகிரிலேருந்து அதுக்குள்ளே தான் வந்து இருக்குது. -4 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ -4 டிகிரி 3 டிகிரிக்கு கொஞ்சம் வேரி வந்து இருக்குது அப்படின்றனால டிஃப்ரென்ஸ் வந்து ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம வந்து எடுத்துருவோம். இந்த சென்சார் வந்து ஓடிட்டு இருக்கும்போதே எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா LLL அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்றனால அது அந்த மாதிரி காட்டுது. இங்கே வந்து ரெட் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெட்டு வந்து இண்டிகேட் ஆகாது. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சென்சார்லேருந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வரலை, அவுட்புட்ஸும் வந்து இந்த போர்ட்ஸ்க்கு வந்து வரலை அப்படின்றது தான் அதை காட்டும். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட சென்சார் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கூடிய சீக்கிரம் வந்து இது எப்படி இன்குபேட்டர் செய்கிறது அப்படின்றது நம்ம சேனல்லே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.